கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே ஐயா எடப்பாடியார் அவர்களை சேலத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றேன் என்ற காரணத்தினால் நேரடியாக சந்தித்து அவர்களோடு நான் அரசியல் பேசினேன் என்றே கூறலாம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றாலும் கூட காரணம் இது தேர்தல் காலம், அரசியல் வரப்போகிறது. இன்னும் பல கட்சிகள் எங்களோடு கூட்டணியில் சேருவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் அரசியல் பேசாமல் என்னால் எப்படி இருக்க முடியாது. எங்களது கூட்டணியை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்கிறது. மீண்டும் கூறுகிறேன், தமிழகத்தினுடைய முதல் பெரிய கட்சி அதிமுக, மத்தியிலே பெரிய கட்சி பாஜக. இந்த இரண்டு கட்சிகள் மீது தமிழக மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழல் தமிழகத்திலே அதிமுகவுக்கு இருக்கும்போது ஒத்த கருத்துடைய கட்சிகள், மத்திய மாநில அரசுடைய இணக்கமான கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான சூழல் மேலும் மேலும் பீகார் தேர்தலுக்கு பிறகு பிரகாசமாக அமைந்திருக்கிறது. பீகார் தேர்தலுக்கு பிறகு எடுத்துக்காட்டான தேர்தலாக ஜாதி, மதம், மொழி, இனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வளர்ச்சி 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 மத்திய மாநில அரசுடைய இணக்கம் என்ற ரீதியிலே பிரதமர் மோடி, அதிமுக தலைமை எடப்பாடியார் என்ற ரீதியிலே எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் பல கட்சிகள் எங்களோடு கூட்டணி சேருவதற்கான காலம் நேரம் இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் காலம் நேரம் இருக்கிறது. இன்னும் கூட்டணியில் எங்களோடு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது.